மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் 300க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். டி. கிருஷ்ணாபுரம் பகுதியில் முத்தையா என்ற விவசாயி 900க்கும் அதிகமான தென்னை மரங்களை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் யானை கூட்டம் தென்னை மரங்களை சேதப்படுத்தி குருத்து பகுதியை சாப்பிட்டு வருவதாக தெரிகிறது. இதனால் 300க்கும் அதிகமான தென்னை மரங்கள் சேதமடைந்துள்ளன. அரசு நிவாரண நிதி எங்களுக்கு வேணும். ஆணைகள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வராத அளவுக்கு சம்சை செய்வது இது பண்ணி கொடுக்கணும். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏரியில் மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்களுடன் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வடக்கால் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் மண் அள்ள டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஏரியில மண் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஊர் ஃபுல்லாவே அடிபட்டுடும். அந்த ஊரே ஒரு தீவு மாதிரி தான். அந்த ஊர்ல தண்ணி வந்துச்சுன்னா எங்க ஆதாரமே ஃபுல்லா போயிடும். அந்த ஊர்ல நாங்க இருக்க வேண்டிய அத்தியாவசியமே கிடையாது. ஏரியில ஒன்று மண் எடுத்தாங்கன்னா அந்த ஊரே இருக்க வேண்டியதே இல்லாம போயிடும். அந்த ஏரியில மண் எடுத்து தடப்பட்டா மட்டும்தான் எங்களால் அந்த ஊர்ல வாழ முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஊரே அழிஞ்சு போயிடும். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் வகையில் கண்மாயில் உள்ள நாட்டு கருவேல மரங்களை வெட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் முறைகேடாக அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாங்குளம் கிராமத்தில் உள்ள கண்மாய்களில் சீமை கருவேலம், நாட்டு கருவேல மரங்கள் அதிக அளவில் உள்ளன. அவற்றின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் பொது ஏலம் என்ற முறையில் விளம்பரம் செய்யாமல் 500 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாக ஆவணங்கள் தயார் செய்து முறைகேடாக அனுமதி அளித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சியில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட பிரான்சிஸ் படிப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருச்சி பகுதியில் தந்தை பெரியாரின் பெருந்தொண்டராக திகழ்ந்தவர் மறைந்த பிரான்சிஸ் என்றும் அவரது நினைவாக பல ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் படிப்பகத்தை திருச்சி வரகநேரியில் திறந்து வைத்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தந்தை பெரியாரால் திறந்து வைக்கப்பட்டு நம் திராவிட மாடல் அரசால் 26,60,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள புதிய படிப்பகத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை பெற்றதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், படிப்பகத்தை பயன்படுத்தி வாசிப்பின் வழியே வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள திருச்சி பகுதி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களுக்கு அன்பும் வாழ்த்தும் என தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் தொடங்கியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையை தொடர்ந்து கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் ஒகேனக்கல் அருவிகளில் கடந்த 18 நாட்களுக்கு மேலாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. எனவே பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கன அடியாக குறைந்ததை அடுத்து பரிசல் இயக்க மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் உள்ளிட்டோர் பரிசல் இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். பல்லடம் அருகே லாரியை திருடி சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்லடத்தைச் சேர்ந்த அவினாசி பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் கடந்த 7ஆம் தேதி லாரி ஒன்றை விலைக்கு வாங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு லாரியை கருணைப்பாளையம் பிரிவில் உள்ள பஞ்சர் கடையில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு காலையில் வந்து பார்த்தபோது லாரி திருடு போயிருந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் லாரியை திருடிச் சென்றவர்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ளது தெரிய வந்தது. லாரிக்கு முழுமையாக வண்ணம் பூசி விற்க தயாராக தோட்டத்து வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் ஒரே நாளில் பெரிநாய் கடித்ததில் 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 11 பேர் காயமடைந்தனர். ஆண்டிப்பட்டியில் நேற்று வாரச்சந்தை நாள் என்பதால் நகர் முழுவதும் அதிகப்படியான மக்கள் கூட்டம் காணப்பட்டது. இந்நிலையில் மாலையில் நாய் ஒன்று வாரச்சந்தையிலிருந்து வந்தவர்களை விரட்டி கடித்தது. இதில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள வடக்கு பள்ளிவாசல் தெரு, செட்டிவிளை தெரு உள்ளிட்ட 3 இடங்களில் பைக்குகளை முகமூடி அணிந்த திருடர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன.
பைக்குகளின் பக்கவாட்டு லாக்கை உடைத்து திருடிச் சென்ற முகமூடி திருடர்களை சாத்தான்குளம் போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையே 64 கண்காணிப்பு கேமராக்களில் பெரும்பாலானவை பராமரிப்பு இன்றி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே போலீசார் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தை நேரில் சந்தித்த அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்குமார் தாயார் பாலதியிடம் தமிழ்நாடு அரசு சார்பில் 7.5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார். மடப்புரம் கோயிலில் அரசு பணி வேண்டாம் என்று முன்னர் மறுத்த அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் கோயிலில் பணி வழங்க வேண்டும் என்று அப்போது கோரிக்கை விடுத்தார். மேலும் அரசு வழங்கிய இடம் குறித்து அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதால் 1 மாதத்தில் மாற்று இடம் வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் உறுதியளித்தார். இடம் வேலை இந்த மாதிரி ரெண்டுலேயும் ஒரு சின்ன சின்ன திருத்தம்லாம் சொல்லியிருந்தால லாங்காக இருக்குது, டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது, இந்த மாதிரி சில சொல்லியிருந்தேன். அது ஒரு இங்கே வந்திருந்தாங்க அமைச்சர், அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய குறையெல்லாம் சொல்லியிருந்தேன். அவங்க உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க, இன்னும் ஒரு 30 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க, வேலையிலையும் இடையிலையும் இடத்துலையும் ரெண்டுலேயுமே உங்களுக்கு நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துருவோம். வேலையை நீங்கள் எங்கே வேணால் யோசிச்சு சொல்லுங்கள், நான் அந்த இடத்துல உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு நிதியிலேருந்து ஒரு 7.5 லட்ச ரூபா செக்கு கொடுத்துருக்காங்க.